நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சும்மா இந்த மைனாரிட்டி சமுதாயத்தில் பயத்தை ஏற்படுத்துவது மட்டுமே முழு நேர வேலையாக வச்சிருக்கிறாங்க. சும்மா பயத்தை ஏற்படுத்துவது, இதை பிடுங்கிட்டாங்க, அதை பிடுங்கிட்டாங்க. இன்னைக்கு மைனாரிட்டி சகோதர சகோதரிகளை எம்பவர் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது இஸ்லாம் மதத்திற்கு சகோதரர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும்? அதனால தான் கொஞ்சம் விலாவரியாக நம்முடைய பத்திரிகை நண்பர்கிட்ட பேசுகிறோம். அன்பு சொந்தங்களே, அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மொத்தம் இருக்கக்கூடிய 39 லட்சம் ஏக்கர் வஃப் போர்டு கீழ் இருக்கிறது. சம்பாதித்த வருமானம் 126 கோடி. இது தமிழ்நாட்டில் HRNC டிபார்ட்மெண்ட்டோட மோசமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. மொத்தமாக போன ஆண்டு சம்பாதனை வக்ஃப் போர்டு 126 கோடி. சச்சர் கமிட்டி மன்மோகன் சிங் ஐயா போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வக்ஃப் போர்டை முறையாக நிர்வாகம் செஞ்சால் 10,000 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு எல்லாமே லாங் லீஸில் கொடுத்து, தமிழ்நாட்டில் நான் குறிப்பாக சொல்கிறேன், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலியில் கொண்டாங்க. எதுக்கு கொண்டாங்க? சமீபத்தில் ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் எதுக்கு கொண்டாங்க? வக்ஃப் பிரச்சனை, வக்ஃபுனுடைய சொத்தை ஒரு திமுக காரை அபகரித்து வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு ஏன் திமுக அதை எதிர்க்குது? பாதி ஊர்ல வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை திமுக காரை அபகரித்து வச்சிருக்கிறான். அவன் அந்த ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய நியாயமான சொத்தை வக்ஃப் போர்டுக்கு அந்த பணம் போகல. அதனால தான் வெறும் 126 கோடி ரூபாய் தான். நீங்களே யோசிச்சு பாருங்க, 39 லட்சம் ஏக்கர் வெறும் 126 கோடி ரூபாய் சம்பாதிக்கும்.